பழனிவேல் பென்னாகரம் தொகுதியை பொறுத்தமட்டில் கடந்த தேர்தல்களில் யார் யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, அந்த தொகுதியை பொறுத்தமட்டில் எந்த கட்சி வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கிறதா கருதப்படுது? காயத்ரி, பென்னகரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கடந்த 1971ஆம் ஆண்டு திமுகவை சேர்ந்த மாணிக்கம் என்பவர் வெற்றி பெற்றிருக்கார். அவருக்கு அடுத்தபடியாக 77ஆம் ஆண்டு ஜனதா பார்ட்டியை சேர்ந்த அப்புனு கவுண்டர், 1980ஆம் ஆண்டு ஜிகேயின் மூப்பனார் காங்கிரஸை சேர்ந்த தீர்த்தராமன், 1984ஆம் ஆண்டு அதிமுகவை சேர்ந்த எஜ்ஜே ஆறுமுகம், அதே போல 1989ஆம் ஆண்டு தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நஞ்சப்பன் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 91ஆம் ஆண்டு அதிமுகவை சேர்ந்த புருஷோத்தமனும், 96ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஜே.கே. மணி, அதே போல 2001ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஜே.கே. மணி அவர் கடந்த 10 ஆண்டுகளாக அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார். 2006ஆம் ஆண்டு திமுகவை சேர்ந்த பி.என். பெரியண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். 2009ஆம் ஆண்டு பி.என். உடல்நலக் குறைவால் உயிரிழந்தெடுத்து இடைத்தேர்தலில் அவருடைய மகன் இன்பசேகரன் போட்டியிட்டு அவர் வெற்றி அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். அதன் பிறகு 2011ஆம் ஆண்டு பென்னகரம் சட்டமன்ற தொகுதி தேர்தலில் பாத்தீங்கன்னா தற்பொழுது எம்எல்ஏ இருக்கக்கூடிய நஞ்சப்பன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்று அவர் தற்போது சட்டமன்றத்தில் இருக்கார். இதுவரை இந்த பென்னகரம் சட்டமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா 1971 முதல் தற்போது எலெக்ஷன் வரை 10 பொது தேர்தலும் ஒரு இடைத்தேர்தலும் 11 தேர்தல்களை சந்தித்திருக்காங்க. தற்பொழுது நடைபெறக்கூடிய ஒரு 12வது பொதுத் தேர்தலும் நடைபெற்றிருக்கு. இதில் தான் அன்புமணி, கே.பி. முனுசாமி, அதே போல இன்பசேகரன், நஞ்சப்பன் ஆகிய வேட்பாளர்கள் தற்பொழுது களத்தில் இருக்காங்க. இந்த கட்சிகள் பொறுத்தவரை பெரும்பாலும் இந்த 71லிருந்து தற்பொழுது வரை அடுத்த 45 ஆண்டுகளில் இந்த தொகுதியை பொறுத்தவரையே பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், திமுக ஆகட்டும் ஒரு சமபலத்தோடு இருக்கக்கூடிய கட்சியாக தான் பார்க்க முடியுது. காயத்ரி.